தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம வணக்கம். ஓம் அப்படிங்கிற ஒலிப்பே உயிரில் நமக்கு வளர்க்கும், அறிவு ஞானத்தை கொடுக்குன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்குங்க ஐயா சிவாய நம, ஓம் நாராயணாய அப்படிங்கிற மந்திரங்களை நம்ம மற்றதெல்லாம் பேசணும்? இப்போதானம்மா சொன்னேன். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமச்சிவாயா, ஓம் சக்தி, இது மூணுமே எனக்குள்ளேயே இருக்கிறது. நான் வழிபட்டேன், கோவிலாக போய் வழிபட்டேன். ஏன்னா ஓம் நமோ நாராயணா, என்னை காப்பாற்றப்பா, மூச்சா இருக்கிற நீ. ஓம் சக்தி, குண்டலி சக்தியாக என் உடலில் உஷ்ணத்தை சீராக வச்சுக்கம்மா தாயே அப்படின்னு சொல்கிறேன். ஓம் நமச்சிவாயா, அப்பா நான் நல்லா பேசணும், எனக்கு ஒலி வரணும், தொத்துவாய் ஆகிடக்கூடாது, அதுக்கு நீ தான் துணைக்கணும். ஓம் நமச்சிவாயா. அப்போது முப்பொருளையும் நான் வழிபட்டு தான் வணங்கி தான் வாழறேன். இந்த முப்பொருள் இல்லைன்னா நான்ன்றது ஒன்று இல்லை இல்லையா? நான்ன்றது என்னோட இருக்கணுமே தவிர நான்ன்றது ஊமையில பாயக்கூடாது. அது ஆணவத்தினுடைய உச்சம் இல்லையா? ஆனால் நான்ன்றது ஒன்று இல்லைன்னா நீன்றது ஒன்று இருக்க மாட்டேன் இல்லையா? என்கிட்ட ஒருத்தர் வந்தார், சாமி நான்ன்றமே அது ஆணவம் இல்லையா? இல்லைப்பா, அறியாமையில் ஆணவம்னு சொல்கிறேன். நான்ன்றது ஒன்று இல்லைன்னா நீன்றது ஒன்று இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு. ஏன்னு சொல்கிறேன்னா, நான் இருக்கிற வரைக்கும் தான் என்னுடைய வாழ்வு நடக்கும். நான் என்ற ஆன்மா போச்சுன்னா எனக்கு வாழ்வு இல்லை. அதே மாதிரி நீன்ற ஆன்மா, நான்ன்றது இருந்தால் தான் உன்னை பார்க்க முடியும், உன்னை அறிய முடியும். நான் இல்லைன்னா உன்னை எப்படி அறிய முடியும்? முடியாது. அப்போது நான் அவசியம். இந்த நான்ன்றது எப்படி பட்டதாக இருக்கிறோம்? பல பேருக்கு அன்பு செய்கிற நானாக இருக்கும், பல பேர் அடக்கிற நானாக இருக்கக்கூடாது. அது ஆணவத்தினுடைய உச்சம். அது அதனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சொல்லுமா ஐயா, இந்த பிறவியில் கடை தேர்றதுக்கு உங்களுடைய உபதேசங்கள் உதவுது. ஆனால் அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன செய்யணுங்க ஐயா? அடுத்த பிறவி மனிதன் ஏன் வேண்டாம்னு சொல்றது? பலவித காரணங்கள். இல்லைன்னா மனுஷன் நான் பிறந்துக்கினே இருக்கணும், எனக்கு அடுத்த பிறவி வேணாம் அப்படின்னு மகான்கள் சொன்னாங்க. அது ஒரு விதம். ஆனால் மனுஷன் சொல்கிறான் எனக்கு அடுத்த பிறவி வேணாம் அப்படின்னு மனுஷன் சொல்கிறான். அதே மனுஷன் சொல்கிறான் 7 பிறவியும் நானே பிறக்கணும் அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 3 விதமான காரணங்கள். ஒரு பெண்ணோ ஆணோ, பெண்ணுக்கு கணவன் சரியில்லைன்னா இந்த பிறப்போட செத்து போயிடும், அடுத்த பிறப்பு வேணாம் அப்படின்னு மனைவி சொல்கிறான். கணவனுக்கு மோசமான மனைவி கட்சி போச்சுன்னா இவகிட்ட மல்லு கட்டி வாழறதை விட நம்ம வாழவே கூடாது, அடுத்த பிறவியே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான். எல்லா கணவனும் நல்ல கணவன், மனைவியும் நல்ல மனைவி. ஆனால் உடல் உபாதை 24 மணி நேரமா என்ன வைத்தியம் பண்ணாலும் அது உடலை உபதிரம் கொடுத்துக்கினே இருந்தா இந்த மாதிரி வாழ்க்கை எது? இனி நான் பிறக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 3 காரணத்தால பிறவி வேணான்றோம். பிறவி வேணும் அப்படின்றோம். ஊர் தாலியா இருக்கிறவன், ஊரை மோசம் பண்ணுறவன், ஊரில் இருக்கிற பணமெல்லாம் எனக்கே வரணுன்றவன், அவன் வந்து பல பிறவிகள் எனக்கு வேணும், நான் இதே தொழில் செய்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வியாபாரம்
ஒரு பொருள் விற்கிறேன், தப்பு இல்லை, தொழில் அது. அந்த பொருளுடைய விலை 100 ரூபாய். அதை 100 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அது வியாபாரம். ஆனால் 100 ரூபாய் பொருளை ஏமாந்தம் வந்தான் 1000 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அது ஊர்த்தாலியாக இருக்கிற விஷயம். அப்படிப்பட்டவன் என்ன நினைக்கிறான், நான் இங்கேயே இருக்கணும், மரணமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால பிறவி வேண்டாம் அப்படின்றது. எப்போ ஒரு மனிதனுக்கு உடலினுடைய ஞாபகம் இழந்துடுறானோ அப்போதான் அவனுக்கு பிறவி நிற்கும். எப்போ ஒரு மனிதனுக்கு உடல் மேலே பற்றும், தொழில் மேலே பற்றும், குடும்பத்து மேலே பற்றும், பாசமும் இருக்கிற வரைக்கும் அவன் தன்னை இழக்க முடியாது. அவன் மாறி 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 பிறந்துக்கினே இருப்பான் அந்த ஆசையில். சில பேர் மரண தருவாயில் இருப்பான், செத்து போயிடுவான்னு நல்லா தெரியும். ஆனால் அந்த செத்து போகிறவங்ககிட்ட எதுவுமே மகாபாரதம் படிங்க பக்கத்தில் உட்காந்துருவாங்க. சில பேர் ராமாயணம் படிங்கன்னுவாங்க. சரி, மகாபாரதமும் ராமாயணம் படித்து அவன் எழுந்து ஓடுறவனா இருந்தால் பரவாயில்ல, படிக்கிறதுல நியாயம். ஆனால் அவன் போகிறவன் எதை பண்ணாலும் பிழைக்க போகிறதில்ல. அவனுக்கு ஏன் அந்த மகாபாரதம் ராமாயணம் படிக்கிறது அப்படின்னா அவனுடைய மனநிலை மரண தருவாயில். இப்போ ஒரு பெண்ணையே நினைச்சுக்கிட்டு இருந்து மரணம் அடைஞ்சான்னா அவன் பிறந்த உடனே பெண் ஆசையிலேயே தெரியும். ஒருத்த மரண தருவாயில பணத்தையே எண்ணிய மரணம் அடைஞ்சான்னா அவன் மறுபடியும் பிறந்த உடனே அந்த பணத்து குறிக்கோளே இருக்கும், பாசம் இருக்காது. ஒருத்த திருடியே மரணம் அடைஞ்சான்னா படிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பையன் புக்கில் இருக்கிற பேனா கூட திருடிக்குவான். இதுதான் பிறவி குணம்ன்றது. அப்போ இந்த மனிதனுடைய மனமாகப்பட்டது தன்னுடைய உடலை மறந்து, தன்னுடைய உலகத்தை மறந்து, தான் உயிர் மேலே எப்போ ஒருத்தன் பற்று வருதோ அவனுக்கு மோட்சம். மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுமா. இதெல்லாம் சும்மா சொல்லி ஏமாத்துற விஷயம் இல்லை. நான் மோட்சத்துக்கு அனுப்பிச்சிட்றேன், எல்லாம் வாங்கோ, நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன், எல்லாம் வாங்கணும். ஏன்னா நானே போகணும் போக மாட்டேன்னா எனக்கு தெரியாது, நான் எங்கே உண்ண அனுப்புறது. அதனால தெய்வீகத்தில் ஏமாத்துற விஷயம் இருக்கக்கூடாது. எது நிஜமா அதை சொல்ல, அவன் எடுத்துக்கலாம் போட்டு. ஏன்னா இது மாதிரி பேசும்போது பல பேருக்கு என்ன இருந்தாலும் இப்படி பேசுறாரு, உண்மையை நான் ஏத்துக்கினா தானம்மா கோபமா பேசுறாரு அப்படின்றானே. போன மாசம் கிளாஸ்ல ஒரு பையன் வந்தான், நான் வேலை செய்யக்கூடாது, எந்த கஷ்டப்படக்கூடாது, வாழணும்னு செத்து போயிடுவாங்க. அது செத்து போனது 1 கோடிக்கு மேல போயிடுச்சான். ஏன் சொல்றேன்னா வாழ்க்கை சிரமப்பட்டு வாழணும். இந்த உலகத்துல கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நீ கொல்ல போயிடுவ. அப்படிப்பட்ட உலகம் இது. இப்படிப்பட்ட உலகத்துல நீ உழைக்காம வாழ முடியுமா? நீ வாழணும், உன் சந்ததியை வாழ வைக்கணும். அப்ப நீ உழைச்சி தானே ஆகணும். சிரமம் இல்லாத பிறப்பே கிடையாது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தை வெளியே வரும்போது அது பிறக்கத்தை விட செத்து போயிடலாம். அவ்வளோ சிரமப்பட்டு தான் இவ்வளோண்டு வாயில இவ்வளோ பெரிய குழந்தை வருது. அப்போ அதை எவ்வளோ மல்லு கட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு அது இந்த பூமிக்கு வந்து விழுது இல்லையா? அப்பதான் அது அடையாளம் ஆகும். ஆனா இவ்வளோ சிரமப்பட்டு அந்த தாய் வேதனைப்பட்ட பாரு மறுபிறவி. ஆனா இவ்வளோ வேதனைப்பட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கணுமானா அந்த குழந்தை பிறந்ததால தான் இவளுக்கு அம்மானே பேர் வந்து. இந்த குழந்தை பிறகுனா இவளுக்கு அம்மானு பேர் பிடிச்சது. அந்த பேருக்காக அவன் சிரமப்பட்டான். இவன் உலகத்துல வந்ததுக்காக இவன் சிரமப்பட்டான். அப்போ சிரமம் இல்லாத வாழ்வே இல்லையே இல்லையா? அதே மாதிரி இந்த உடலை விட்டு உயிர் போகும்போது நீ இருப்பாங்க, நான் போயிட்டு வரேன்னு போகாது. இது அச்சு ஒச்சி, சில பேருக்கு மலம் போயிடும் உயிர் போகும்போது, சில பேருக்கு விந்து போயிடும் உயிர் போகும்போது. அப்போ எவ்வளவு சிரமப்பட்டும் உயிர் போகுது. அப்புறம் சிரமம் இல்லாத எப்படிலாம் அப்போ வாழறது? எனக்கு கூட சொன்ன நான் தெரிஞ்சுப்பேன். அதனால உலகம்ன்றது சிரமத்தில் வாழறது தான். இந்த சிரமத்தை இறைவன் பார்த்துன்னுக்கிறான். உன்னை நல்லா படிச்சுனப்பா, நீங்கள் ஒரு தாய் 2 குழந்தைங்க வச்சுக்கிறீங்க. இந்த 2 குழந்தைங்களுடைய எண்ணம் உங்களுக்கு தாய்க்கு என்ன வரும்? என் குழந்தைங்க அறிவாளியாக இருக்கும், என் குழந்தைங்க நிம்மதியாக வாழணும், என் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும். இதானே ஒரு தாய்க்கு கடமை இல்லை? இல்லை என் பொருள் போய் எங்கன்னா திருட்டோம், நல்ல பணக்காரன் நாட்டணும் நினைப்பீங்க. நல்ல தாய் நினைக்க மாட்டான், திருட்டு தாய் நினைப்பாங்க. அதனால நல்ல தாய் அப்படிலாம் நினைக்க மாட்டான். அதே மாதிரி நல்ல இறைவன் நினைக்கிறான், உன்னை சுத்தமாக படிச்சனடா, ஏண்டா இந்த மாதிரி வேஷம் போட்டுன்னு தெரியுது, பாசத்துக்கு அடிமை ஆயிட்டியாடா, பணத்துக்கு அடிமை ஆயிட்டியான்னு இறைவன் உட்கார்ந்துன்னு தலைமையில கை வச்சுன்னு அழுதுன்னுக்கிறாம்மா பாவம்.
ஒரு புள்ள கஷ்டப்பட்ட தாய் எப்படி அழுகுறாளோ அந்த இறைவன்ற தாய் இந்த மக்களை பார்த்து அழுகுறா. ஆனா அது இவனுக்கு தெரியல இல்லையா? ஏன்னா அவன் நினைச்சு படைச்சது ஒண்ணு, நீ வந்து வாழ்ந்தது ஒண்ணு. அதனால உன் வாழ்க்கையை நீ இறைவனே வருத்தப்படுற. அந்த வருத்தத்துக்கு காரணமா நீ இருக்கிற. அம்மாங்க பத்த வயிறு எஞ்சா வழங்க மாட்டடா அப்படின்னு இல்ல. இத இந்த எரிச்சல பட்டினத்தார் சுடுகாட்டுல சொல்றாரு இல்லையா? முன்ன இட்ட தீ முப்புறத்தில, பின்ன இட்ட தீ தென்னிலங்கையில். சிவபெருமானுக்கு வந்த தீயால 3 உலகமும் அழிஞ்சுதான் ஒரு காலத்துல. பின்ன இட்ட தீ ஆஞ்சநேயருக்கு வாலில் நெருப்பு கொளுத்தி விட்டுறால இலங்கை அழிஞ்சுதான். அன்னை வயிற்றுல இருந்த தீயால நான் வந்தனா. அன்னை வயிற்றுல தீ இல்லைன்னா நான் போயிருப்பேன் துபாய். அப்போ அன்னை வயிற்றுல ஒரு தீ இருக்குது, அந்த தீயால நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அதனால சொல்றேன், அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, பின்ன இட்ட முன்ன இட்ட தீ முப்புறத்திலே, பின்ன இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ முழுக்க முழுக்க. என் உடம்புல இருக்கிற தீ என் தாயினுடைய உடம்பு வேகட்டும் அப்படின்னா. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் அந்த தீன்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் மனிதன்றது ஒருத்தர் இருக்க மாட்டேங்குது இல்லையா? அப்படிப்பட்ட தீயை தான் கோவிலில் கொளுத்தி வச்சு தீபமாக வழிபட்டுருக்கிறோம். அப்படிப்பட்ட தீயை தான் வீட்டில் விளக்கா கொளுத்தி வச்சுன்னு வழிபட்டுருக்கிறோம். இதுக்கு அடிப்படை என்ன? அந்த தீயா இந்த தீயான்னா உனக்குள்ள இருக்கிற தீயை பார்க்க முடியாதால வெளியே அடையாளமாக வச்சு வழிபட்டுருக்கிறேன். அப்போது இறைவன் உன்னை படைச்சது அவனை வந்து அடையிறது. ஆனால் நீ ஆசையில் அவன் இறைவனே தெரியாமல் இந்த உலகத்தையே பார்த்தா வாழற. அதனால் எங்கே வரும் மோட்சம்?